வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 74. யாரால் யாருக்கு பெருமை. கதை சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. அந்த நாற்காலியில் அமர்ந்ததால் அவருக்கு பெருமையா, அல்லது அவர் அமர்ந்ததால் அந்த நாற்காலிக்கு பெருமையா? ஒரு பட்டிமன்றத்தில் இடம்பெறத்தக்க தலைப்பு இது. அதை தீர்மானிக்க மகா பாரதத்திலிருந்து உங்களுக்காக இதோ ஒரு கதை. பார்த்த சாரதி என்றால் என்ன அர்த்தம்? பார்த்தனுக்கு சாரதி, அதாவது அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியவன் என்ற பொருளில் பார்த்த சாரதி என்ற சொல் வழங்கப்படுகிறது. அது கண்ணனை குறிக்கிறது. அது நமக்கு தெரியும். இந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு இரண்டாவது பார்த்தசாரதி தான். அப்படியா? அப்படி என்றால் முதல் பார்த்தசாரதி என்று ஒருவர் உண்டா? உண்டு. கண்ணனுக்கு முன்னாலேயே அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியவன் ஒருவன் உண்டு. அவன் பெயர் உத்தரகுமாரன். அவன் விராட தேசத்தின் இளவரசன். அப்போது பாண்டவர்கள் அஞ்ஞாதவாசம் செய்து கொண்டிருந்தார்கள். பாண்டவர்கள் விராட தேசத்தில் தான் இருப்பார்கள் என்று துரியோதனன் ஊகிக்கிறான். அவர்களை வெளிப்படுத்துவதற்காக அவன் சில முயற்சிகளை செய்கிறான். தன்னுடைய சேனைகளை எல்லாம் துரியோதனன் அழைத்து கொண்டு போய் விராட நாட்டில் உள்ள பசுக்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போகிறான். அந்த நேரத்தில் விராடன் வேறு ஒரு திசையில் போர் செய்வதற்காக சென்றிருந்தான். அவனுடைய மகன் உத்தரகுமாரன் பயந்தாங்குள்ளி. அவன் கத்தியை பார்த்தாலே மிகவும் பயப்படுவான். அவன் எங்கே எப்படி சண்டை போடுவான்? இருந்தாலும் அவனுக்கு இப்போது வேறு வழி இல்லை. அப்பா ஒரு பக்கம் போயிருக்கிறார். இவன் இன்னொரு போர்முனைக்கு செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தான். அந்த சமயத்தில் அங்கிருந்த அர்ஜுனன் உத்தரகுமாரனுக்கு உதவி செய்ய வருகிறான். எப்படி? அதாவது பேடி உருவத்தில் இருக்கும் அர்ஜுனன் உத்தரகுமாரனுக்கு சாரதியாக அமர்கிறான். போர்முனைக்கு போய் சேர்ந்ததும் உத்தரகுமாரன் தேர் ஓட்டுகிறான். அர்ஜுனன் கௌரவ சேனைகளை விரட்டி அடிக்கிறான். அதனால் கௌரவர்கள் அனைவரும் புறமெது முதுகிட்டு ஓடிப்போகிறார்கள். அதன் பிறகு ஊருக்கு திரும்பும் பொழுது அர்ஜுனன் மறுபடியும் பேடி உருவம் எடுத்துக்கொண்டு தேர் ஓட்டி கொண்டு வருகிறான். அப்போது உத்தரகுமாரன் தேரில் அமர்ந்திருக்கிறான். பார்க்கிறவர்கள் அனைவரும் உத்தரகுமாரன் தான் கௌரவர்களை முறியடித்து விட்டு வருகிறான் என்று நினைத்து அவனை பாராட்டுகிறார்கள். அர்ஜுனனும் நான் சண்டை போட்ட விஷயத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம், இந்த ரகசியம் நமக்குள் இருக்கட்டும் என்று உத்தரகுமாரனிடம் கூறிவிடுகிறான். கத்தியை கண்டாலே பயந்து நடுங்கும் உத்தரகுமாரனுக்கு போரில் வெற்றி பெற்றான் என்ற பேரும் புகழும் எப்படி வந்தது? அதுதான் அந்த ஸ்தானத்தின் மகிமை என்று ஒரு ஆன்மீக பேச்சாளர் கூறினார். ஸ்தானத்தின் மகிமை, அதாவது இடத்தின் மகிமை இங்கு எப்படி என்று கேட்டால், உத்தரகுமாரன் சிறிது நேரம் உட்கார்ந்து தேர் ஓட்டினானே, அந்த இடத்தின் மகிமை தான் அவனுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்தது. அது அந்த சீட்டுக்குள்ள பெருமை. பிற்காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் உட்கார்ந்து அமர்த்த போகும், பெருமைப்பட போகும் சீட்டு இல்லையா அது? அந்த சாரதி ஸ்தானத்தில் உத்தரகுமாரன் முன்பே உட்கார்ந்திருந்தான். அதனால் அவனுக்கு அத்தனை பெருமையும் கிடைத்தது. ஒரு நாற்காலிக்கு மதிப்பு அதன் உட்காரர்களை பொறுத்துத்தான் ஏற்படுகிறது. இதோ இருக்கிறதே, இது என்னால் உட்கார்ந்த நாற்காலி என்று இப்போதும் நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லவா? நாம் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தால் அந்த நாற்காலி ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கும் பெருமையை காப்பாற்றும் அளவுக்கு நாம் அதில் உட்கார வேண்டும். அதுதான் நமக்கும் நல்லது, நாற்காலிக்கும் நல்லது. மீண்டும் நாளை மற்றும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.